சத்ரு சம்ஹார யாகம் அவர் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அந்த பூஜையில கலந்துருக்காருன்னு நான் சொன்னேன். இதை பண்ணுனா எதிரிகளை வீழ்த்தலாம். பட் இதுக்கு முன்னாடி பண்ணினவங்களோட பட்டியலும் நமக்கு ரொம்ப முக்கியம். சபரீசன் பண்ணாரு 2022ல. அதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. பட் ஜெயலலிதா அவர்கள் செய்திருந்தாங்கன்னு நான் ஒரு பக்கம் சொன்னாலும் அது அவர்கள் முதல்வர் ரேஸ்ல உட்கார வைத்தது. முதல்வராக அமர்ந்தாங்க. 2016ல அவர்களுடைய மரணத்தின் காலகட்டம் வரை அவர் வெற்றிகரமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. பட் சொத்து குவிப்பாளர்களை தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்தாங்க. இதே சத்ரு சம்ஹார யாக பூஜையை செய்த இன்னொருவர் சசிகலா அவர்கள் 4 ஆண்டுகள் சிறைவாசத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி, இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்கன்னா இலங்கை அதிபர் ராஜபக்சே பண்ணியிருக்காரு. கடைசியில் அங்க இருந்து ராஜபக்சேனுடைய அரசு எந்த மாதிரியான சூழல் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் எந்த நம்பிக்கையும் கொச்சைப்படுத்த விரும்பல. பட் அதை தாண்டி என்ன சொல்றேன்னா, இந்த பூஜைகள், இந்த புனஸ்காரங்கள் என்பது ஒரு நிலை. அதை செய்தவர்களுடைய வரலாறு ஒரு ஜேர்னலிஸ்டா நாங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ட்டே பேசுறேன். வேற யாரெல்லாம் விஐபி பண்ணியிருக்காங்க போது சசிகலா அவருடைய குடும்ப உறவுகள் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. திவாகரன் வந்து பண்ணியிருக்காரு, சுதாகரன் வந்து பண்ணியிருக்காரு, டிடிவி தினகரன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பட்டியலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ விஜயை பொறுத்தவரை இந்த இந்த நேரத்துல திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்கிறார் என்பதுல இன்னொரு உட்பொருள் கூட இருக்கு சார். நீங்க தேர்தலுக்கு முன்பாக அவர் தேவாலயத்திற்கு போனார், முட்டி போட்டு பிரார்த்தனை செய்தார். இதை நீங்க இப்படி கற்பனை செய்து பாருங்களேன். தேவாலயத்திற்கு போன விஜய் அவர்கள் மறுநாளே திருச்செந்தூருக்கு வந்திருந்தா நம்ம என்ன பேசியிருப்போம்? நாடகம் போடுறாரு, அங்க பாருங்க ஹிந்து ஓட்டை வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் ஓட்டுல போய் முட்டி போட்டாரு, அடுத்து ஹிந்து ஓட்டுல கையில வேலோட இருக்காரு, எல்முருகன் பண்ணார் வேல் யாத்திரை. அது நம்ம என்ன பேசுறோம்? பாஜகவினுடைய மதவாத அரசியல். சோ விஜய் அதுல ரொம்ப தெளிவாக காய்ச்சி இருக்கிறாங்க. அவர் ஜோதிடரே குறிச்சு கொடுத்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பு கிறிஸ்தவ தேவாலயம், தேர்தலுக்கு பின்பு இந்து ஆலயம், நாளைக்கு மசூதிக்கு போனாலும் ஆச்சரியப்படல.